மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மூலிகைகள் தேடி தேடி நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜாதிக்காய் நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற டவுட். அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ் வரும்போது லேடிஸ் என்கிட்ட கேட்பாங்க, மேம் எந்த மாதிரி மூலிகையை நான் கொடுக்கலாம், ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன். இல்ல இதை நான் ஃபுட்ல நிறைய சேர்த்து கொடுக்கலாமா, நைட் தூங்கும் போது நான் இதை கொடுத்தா கொஞ்சம் எரெக்ஷன் கரெக்டா இருக்குமா, ஹஸ்பண்ட்க்கு 40 years ஆகுது, சுகர் ஒரு 2 years ஆகுது, ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் எரெக்ஷன் கம்மியா இருக்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு நான் ஃபீல் பண்றேன் மேம், எளிமையா எந்த மூலிகையை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சிலர் கேக்குறீங்க. அதே மாதிரி சில லேடிஸ் என்னன்னா, ஆல்ரெடி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் மேம், அஸ்வகந்தா ட்ரை பண்ணிருக்கோம், ஜாதிக்காய் நாங்க ட்ரை பண்றோம், இந்த ஜாதிக்காயை நான் எப்படி மேம் சாப்பிடுறது, ஜாதிக்காயை யூஸ் பண்ணும்போது கிருகிருன்னு வருதுன்னு சொல்றாரு, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்றாரு, இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது எப்படி மேம் யூஸ் பண்றதுன்னு நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேக்குறீங்க. இந்த ஜாதிக்காய் பொட்டானிக்கல்ல மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் பேர்லயே இருக்கு பாருங்க, நிறைய ஒரு நறுமணம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகளை நாங்க இதை சேர்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கிளினிக்ல மெடிசன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வலிப்பு நோய், ஆட்டிசம், கேன்சர் உள்ளிட்ட நோய்களுக்கு மற்றும் ஆண்மை தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதிக்காய் ஒரு முக்கிய மூலிகையாக சேர்க்கிறோம். அதே மாதிரி ஜாதிக்காய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கனித்தோல் தான் ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஜாதிக்காய் பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கு, நறுமண எண்ணெய்கள் நிறைய இருக்கு, மருத்துவ குணம் நிறைந்த எண்ணெய்களும் இருக்கு. இதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் மிஸ்ட்ரிகின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் தான் இதனுடைய மருத்துவ குணத்துக்கு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். இப்ப இந்த ஜாதிக்காய் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கணும், இதுக்கு மேல எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய கேள்வி இருக்கும். ஒரு நாளைக்கு 400 to 500 மில்லிகிராம் அவ்வளவுதாங்க எடுக்கணும். நீங்க 1 ஸ்பூன் எடுத்துட்டேன், 1/2 ஸ்பூன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா தலை சுத்தல் வரத்தான் செய்யும். அப்போ இந்த ஆண்மை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்கு, ஸ்க்ரோட்டம் அதாவது விதைப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதிக்காயை எப்படி பயன்படுத்தலாம். இது நட்மக் அப்படின்னு சொல்லுவோம், கடைகள்ல இருக்கும். ஒரு 2-3 ஜாதிக்காய் வாங்கிட்டு நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு தேவையான போது அப்பப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா ஒரு 50 கிராம் ஜாதிக்காயை வாங்கிட்டு 1-2 அதை இடிச்சு வெயில்ல காய வைக்கணும். ஸோ 1 day அது சன்லைட்ல நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய் விட்டு லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடியை ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாகத்தான் நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கணும். அதிகமா எடுத்தா இந்த மாதிரி ஹலுசினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹலுசினேஷன்னா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது, தலை மயக்கமா வர்றது, நடக்கும்போது ஒரு ஸ்டெடினஸ் இல்லாம வாக்கிங் நமக்கு முன்ன பின்ன நடை தடுமாற்றம் ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்படும். அதிகமா நம்ம எடுக்கவும் கூடாது. கொஞ்சம் நமக்கு கண்கள் எல்லாமே இரண்டாக தெரியறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும். அதனால 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப குறைவாகத்தான், சொல்ல போனா ஒரு 3 சிட்டிகை அளவு இந்த ஜாதிக்காய் பொடியை நம்ம எடுத்துக்கலாம். பாலோடு கலந்து சாப்பிடலாம், இல்ல நெய்யோடு கலந்து சாப்பிடுறது இது ரொம்ப சிறந்தது. டெய்லி நைட் தூங்கும் போது இதை எடுத்துக்கலாம். இல்ல சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா ஜாதிக்காய் லேகியம் அப்படின்ற மருந்தே இருக்கு. இந்த ஜாதிக்காய் லேகியம் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு 2-3 கிராம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிடலாம். இரவு நேரத்துல இந்த ஜாதிக்காய் லேகியம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சிட்டு இல்லைன்னா பால் கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கினா இயற்கையான முறையில் நமக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை நம்ம பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கும் போது இதுல வேற என்ன சேர்க்கலாம்னா, ஒரே ஒரு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து இந்த ஜாதிக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்து பால்ல நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சேர்த்து குடிக்கும் போது அந்த ஒரு ருசியோட சேர்த்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் இது இருக்கு. அதே மாதிரி நான் ஜாதிக்காயோட சொன்ன மாதிரி ஜாதி பத்திரி அப்படின்ற ஒரு மூலிகைனா இந்த ஜாதிக்காய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த கனித்தோல் தான் நல்ல திக் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். மசாலா பொருட்கள்லாம் வாங்கும் போது நம்ம பார்த்திருப்போம், சமையலையும் இதை நம்ம பயன்படுத்துவோம். ஜாதி பத்திரி, இந்த ஜாதி பத்திரி என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்ம பாடியில இருக்கக்கூடிய
கழிவுகளை வெளியேற்றவும் மற்றும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்றதுக்கும் இந்த ஜாதி பத்திரி நமக்கு பயன்படுது. இந்த ஜாதி பத்திரியை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி சமையல்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஜாதி பத்திரி ஒரு பூ மாதிரி இருக்கும், அதை எடுத்து நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணியை தினமும் நம்ம குடிச்சிட்டு வரணும். மூலிகை ஊறல் குடிநீர் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு மூலிகையை நைட் இரவு ஃபுல்லா நம்ம தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வரும்போது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ரொம்ப டென்ஷனா இருக்கு, பிபி அதிகமா இருக்கு, மண்டை சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன டென்ஷனா ஃபீல் பண்றவங்க, ஒர்க் டென்ஷன்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஜாதி பத்திரியை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமான பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த பொடி மாதிரியோ இல்ல லேகிய மாதிரியோ நம்ம எடுத்துட்டு வரலாம். குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 வருடங்கள் கடந்து இமிடியேட்டா நமக்கு என்ன ஆகும்னா அந்த நரம்பு தளர்ச்சி, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்குமே நம்ம இந்த ஜாதிக்காயை சில மூலிகைகளோட சேர்த்து கொடுக்கிறோம். அதுல முக்கியமா அஸ்வகந்தா மற்றும் சதாவரி, பூமி சர்க்கரை கிழங்கு, இந்த 3மே கிழங்கு வகைகளை சேர்ந்ததுதான். கிழங்குன்னு சொல்லும் போது அதிகமான ஆற்றலை அது என்ன பண்ணும்னா தன்னுள் சேர்த்து வச்சிருக்கும். சோ அந்த தாவரத்தோட இயல்பு. அப்ப அந்த 3 கிழங்கோடையும் சேர்த்து இந்த ஜாதிக்காய் பொடியும் நம்ம பாலோட வேக வைத்து எடுத்து அது சூரணமாக ப்ராசஸ் நிறைய இருக்கு. அதை சூரணமாக செய்து எடுத்துக்கும் போது அதிகமான ஆற்றலை நமக்கு கொடுக்குது. நான் தொடர்ந்து ஜாதிக்காய் பவுடர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேம், அப்போ கூட எனக்கு ரிசல்ட் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் தான் எனக்கு ரிசல்ட் தெரியுது அப்படின்றவங்க இந்த சூரணத்தையும் பயன்படுத்தலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி கண்டிஷன் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த சூர்ணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்கு, இதனால அதிகமான மன உளைச்சல் இருக்கு அப்படின்றவங்களும் இந்த சூர்ணத்தை பயன்படுத்தலாம். பொதுவா இந்த ஜாதிக்காய் அப்படின்றது ரொம்ப எளிமையா நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தினா ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.